Lights, camera, action! Hi friends, கோவை சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 1982 ரிலீஸ் ஆன மலையூர் மம்மட்டியான் படத்தை பார்த்ததுலேருந்து எனக்கு நடிகர் தியாகராஜன் சாரை ரொம்ப பிடிக்கும். அதிலும் குறிப்பாக 1984 ரிலீஸ் ஆன அவருடைய காவல்ங்கிற படத்தை கோவை ராஜா தேட்டரில் பார்த்ததுலேருந்து எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த பீரியடில் அந்த படம் செம்ம ஸ்டைலிஷான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். அதில் இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும். அதனாலே எனக்கு இவரை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவருடைய மகன் பிரசாந்த் ஹீரோவா அறிமுகமாறார் அப்படிங்கிற செய்தி பத்திரிகை மூலியமாக தெரிய வந்தப்போ நாங்கள் அந்த படம் எப்போ வரும்னு காத்துட்டு இருந்தோம். வைகாசி பிறந்தாச்சு அப்படிங்கிற ஒரு படத்துடைய பாட்டு அந்த காலத்தில் பட்டி தொட்டியெல்லாம் பயங்கரமான ஹிட்டு. அந்த படத்தில் தான் இவருடைய மகன் பிரசாந்த் ஹீரோவா அறிமுகமாறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த படத்தை 1990 கோயம்புத்தூர் சாந்தி தேட்டரில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்போவே நாங்கள் ஸ்கூலுக்கு கட்டடிச்சுட்டு குரூப்பை போய் பார்த்தோம். 1998 தலை அஜித் நடித்து எஜே சூர்யா டைரக்ட் பண்ண வாலி படத்தில் இவர் அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட குஷி படத்துலையும் சரி நியூ படத்துலையும் ஒர்க் பண்ணிட்டு வெளியே வந்தார். திரும்பவும் ஜீவா சங்கரோட நான் அமரகாவியம் படங்களில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஜீவா சங்கர் சார் கடைசியாக டைரக்ட் பண்ண யமன் படத்தில் இவர் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணார். அந்த படத்தில் தியாகராஜன் சாரும் ஒரு பவர்ஃபுல்லான விளையாட பண்ணியிருப்பார். யமன் படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் வெற்றிச்செல்வனுடைய சின்சியரிட்டியையும் டெடிகேஷனையும் பார்த்து வியந்த தியாகராஜன், நீங்கள் படம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அவர் ஆஃபீஸ்க்கு வர சொல்லி 2007 ஹிந்தியில் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்த ஜானி கதார் அப்படிங்கிற படத்துடைய ரீமேக் ரைட்ஸ் வாங்கி வச்சிருந்தாரு. அந்த கதையை கொடுத்து இது பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் படம் பண்ணலான்னாரு. இவர் 1998 டைரக்டராக போராடிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 20 வருட போராட்டம். அப்படி ஒரு சூழ்நிலையில் சொந்தமாக நிறைய ஸ்கிரிப்ட் இருந்தால் கூட இப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி மறுக்க மாட்டாங்க, பண்ண ஒத்துக்குவாங்க. அப்படி தான் இந்த படத்துக்கு வெற்றிச்செல்வன் டைரக்டராக கமிட் ஆனார். ஜானி படத்தை பற்றி அலச போகிறோம். இந்த படத்தினுடைய கதை என்னென்னு பார்த்தோம்னா அது ஸ்பாய்லர் மாதிரி ஆகிடும். அதனால இந்த படத்தோட கதையை பற்றி எதுவும் பேச விரும்பல. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கதைங்க. பட் இந்த படத்தில் என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா திரைக்கதை தான். பேரு ஜானி. ஹிந்தியில் படம் எப்படி ஆரம்பித்து எப்படி முடிஞ்சதோ அது அப்படியே இதில் ஆரம்பித்து அப்படியே முடிச்சிருந்தா கூட இந்த படம் கண்டிப்பாக பார்த்து ரசிக்க விதத்தில் அமைஞ்சிருக்கும். ஆனால் பிரசாந்தோடைய அந்த ஹீரோ இமேஜ் ஸ்பைல் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அது படம் ஆரம்பத்துலேருந்தே நம்மளை வந்து கதையோட ஒன்றை விடாமல் தடுத்துருச்சு. ஜானி படத்தில் ஹீரோயினா சஞ்சீதா செட்டி நடிச்சிருக்காங்க. பிரபு, ஆனந்த்ராஜ், அசுதோஷ் ராணா, தேவதர்ஷினி ஏகப்பட்ட ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க ரோலை வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. பட் படத்தினுடைய திரைக்கதை வந்து ஸ்ட்ராங் இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாக போகிறதுனால படம் வந்து அப்படியே தடுமாறுது. ஜானி படத்தில் எம்பி பன்னீர்செல்வத்தினுடைய ஒளிப்பதிவு பளிச்சுன்னு இருக்கும். எந்த இடத்துலையுமே மிகைப்படுத்தாத அளவுக்கு கரெக்டாக கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுலேயும் அந்த நைட் எஃபெக்ட் காட்சிகள்லாம் கூட கண்ணை உறுத்தாத அளவுக்கு நல்லதாக படம் வைக்கிருக்காரு. அடுத்ததான் பாராட்ட வேண்டிய நபர் எடிட்டர் சிவசரவணன். படத்தோட ரன் டைம் 2 hours 6 minutes தான். படத்தில் பாட்டே கிடையாது. ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் என்ன ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்களோ என்ன சொன்னாங்களோ அது இவருக்கு முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஷார்ப்பாகவே நீட்டாக ட்ரீம் பண்ணியிருக்காரு படத்தை. ஆக்சிடென்ட்ல மர்டர். நம்ம சேனலில் வழக்கமாக மற்ற படங்கள் சொல்கிற மாதிரி ப்ளஸ் பாயிண்ட், மைனஸ் பாயிண்ட், ஹைலைட், கூஸ் பம்ப் சீன்ஸ் இப்படி தனித்தனியாக பிரித்து எதுவும் இந்த படத்துக்கு சொல்ல முடியலைங்க. ஏன்னா அப்படி எதுவும் பெருசாக இருக்கமே எனக்கு தோணல. படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் கூட ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி உட்காந்து பார்த்துடலாம். இன்ட்ரோல் பிளாக் நல்லாயிருக்கும். செகண்ட் ஹாஃப் நீங்கள் இன்ட்ரோல் முடிஞ்சு உள்ள போய் உட்காந்திங்கன்னா படம் அதுக்கப்புறம் அப்படி சும்மா ஏறி இறங்கி அப்படி இப்படின்னு போய் ஒரு வழியாக உங்களை சோதிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. படத்தினுடைய மொத்த ரன் டைமே 2 hours 6 minutes இருந்தாலும் கூட படமாக பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே ஸ்லோவாக போகிற மாதிரியான ஒரு ஃபீலு. இந்த படத்துக்கு நான் ரேட்டிங் எதுவும் கொடுக்க விரும்பலைங்க. உங்களுக்கு பிரசாந்தை பிடிக்கும், ஸ்லோவான ஒரு த்ரில்லர் படம் பார்க்க விரும்புவீங்க அப்படின்னா ஒரு முறை இந்த படத்தை பார்த்து ரசிக்கலாம். ஜானி படத்தை வச்சு இந்த படத்தினுடைய டைரக்டர் வெற்றிச்செல்வனுடைய 20 வருட திரையுலக அனுபவத்தை நம்ம வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு ரீமேக் படம். அவருடைய ஓன் ஸ்கிரிப்ட் அவர் படமாக பண்ணும்போது தான் அவருடைய முழு திறமையை நம்மளால் வந்து கணிக்க முடியும். நிச்சயமாக அடுத்த படத்தில் அவர் கண்டிப்பாக வெற்றி அடைவார் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதே போல் தான் நடிகர் பிரசாந்தும் செம ஸ்ட்ராங்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்டோட அடுத்த முறை வெளிவந்து மிகப்பெரிய வெற்றியடைய கோவை சினிமாஸ் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குது. சில படங்கள் அது ரிலீஸ் ஆகிற அந்த காலகட்டத்துக்கு மட்டும்தான் பொருத்தமாக அமையும். படம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ரீமேக் ரைட்ஸ் வாங்கி சுட சுட ரீமேக் பண்ணிடணும். காலம் தாழ்த்துனா எடுபடாமல் போயிடும். இந்த ஜானி படத்துடைய ஒரிஜினல் வெர்ஷனான ஜானி கதார் படமே இன்னைக்கு ரிலீஸ் ஆனால் ஓடும் அப்படிங்கிற சந்தேகம் தான். ஏன்னா அந்த படத்தில் ஹீரோ போடுற எல்லா பிளானுமே
11 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வீடு வீதிக்கு வீதி சிசிடிவி கேமரா இல்லாத அந்த காலகட்டத்தில் வந்த படம் இன்னைக்கு எல்லா பக்கமே திரும்புகிற இடத்துல பூரா சிசிடிவி கேமரா இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த படத்தோட அடிப்படையே வந்து அடிபட்டு போகுது. அதனால தான் சொல்கிறோம், இந்த படம் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு வந்து பல விதமான சந்தேகங்களும் குழப்பங்களும் ஏற்படும். அதுவே வந்து இந்த படத்தை நம்ம வந்து ஒன்றி போய் பார்க்க முடியாத அளவுக்கு, அதாவது லேட்டாக ரீமேக் பண்ண ஒரு படம்ங்கிறது மிகப்பெரிய தவறாக நமக்கு தோணுது. சரிடா, ஓவரால் படம் எப்படி இருக்குது அப்படின்னா சொல்லு அப்படின்னு உங்கள் மைண்ட் வாஷ் எனக்கு கேட்குது. ஓவரால் ஜானி படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் த டீம் ஜானி. எங்களோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்து ரசித்த இந்த ரிவ்யூவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரசிக்கணும்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோவை சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்தினீங்கன்னா எங்கள் ரிவ்யூஸ் நாங்கள் அப்லோட் பண்ணுவோன்னே நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.